अस्सलाम वालेकुम वेलकम बैक टू माय சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஃப்தார் ரெசிப்பியில் நீங்கள் பார்க்க போகிறது கிறிஸ்பி சிக்கன் பேக்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இந்த கிறிஸ்பி சிக்கன் பேக்கெட் ரெசிபிஸ் என்ன வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா போதும், அது கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். அந்த சிக்கனும் அந்த ஆனியனும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கலாம். இதில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓரளவுக்கு இந்த ரா ஸ்மெல்லாம் போய் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். நம்ம போட்டிருக்க சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வைக்க நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். நம்ம ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கணும், தண்ணி சேர்க்கல. இது அந்த எண்ணெயிலே தான் வதங்கணும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் எல்லாம் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வதங்கிருச்சு. அந்த நம்ம போட்டிருக்க ஆயில் வெங்காயம், அந்த சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஃபைனலாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இன்னும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா அது வதக்கணும். ஹை ஸ்பீடில் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரகனம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஒரகனம் போட்டதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா வினிகர் அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்துருங்க. இப்போ ஃபைனலாக நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்ததான் சிக்கன் பேக்கெட் செய்கிறதுக்கு நான் சமோசா சீட் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்த அந்த சிக்கன் குவான்டிட்டிக்கு 2 முட்டை எடுக்கணும். நான் முதல்ல 1 முட்டை எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை நல்லா திக் பேஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த சமோசா சீட்டை நல்லா இந்த மாதிரி கிராஸ் 2 இதை கிராஸாக போட்டுக்கலாம், 2 ஷீட்டை. அது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக பீஸா சாஸ் வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த சிக்கன் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃப் அதை வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி மைதா அந்த பேஸ்ட்டை வச்சு அப்ளை பண்ணி நல்லா அந்த பேக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட் லேயர் மட்டும் சைடில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர லேயர்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்ம வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பீட் பண்ண இந்த சிக்கன் பேக்கெட்டை ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி அந்த எக்கு கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அடுத்ததாக ஒரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். அந்த ப்ரெட் க்ரம்ஸில் இந்த பேட்டிஸ் வச்சு நம்ம சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். நல்லா அந்த கம்ப்ளீட்டாக எல்லா சைட்லேயும் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்முடைய சிக்கன் பேக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் மிதமான சூட்டில் இருக்கட்டும். ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா டக்குனு கருகிரும். மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சிக்கன் பேக்கெட்ஸ் ஒன்று ஒன்றா இதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீட் வச்சிட வேண்டாம் ஃப்ளேமை. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளிப் பண்ணி போட்டுறேன். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக 2 பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆயிலை நல்லா வடிச்சுட்டு எடுத்துடலாம். சூப்பரான சிக்கன் பேக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்ஸ்க்கு மேலே நம்ம சீஸ் வச்சு இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா அந்த சீஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ எனக்கு சீஸ் அப்போ இல்லை, அதனால் நான் ஒரு ஸ்டஃபிங் மட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இஃப்தார் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு இஃப்தார் ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.